சீட்டு விளாடுறாங்க. மாநகராட்சியில் வந்து சீட்டு விளாடுறாங்க. ஒரு நான் ஆயிரத்தம்மன் கோயிலுக்கு தண்ணி கேட்டிருக்கேன். ஆளுங்கட்சி கவுன்சிலுக்கு நிலைமை தான். அப்போ தண்ணியை சாதாரண ஒரு மக்கள் வந்து கேட்டால் எந்த நிலைமை ஆயிருக்கும்? ஒரு மண்டி கொண்டு ஓடுறாரு. மாநகராட்சி ஊழியர்கள் பணி நேரத்தில் சீட்டு விளையாடிக்கிட்டு இருந்ததை கையும் களவுமா வீடியோ ஆதாரத்துடன் பிடித்த திமுக கவுன்சிலர். அண்ணா திமுக தான் வரப்போட அத்தாப்புல, வேற என்ன செய்ய முடியும்? ஒரு கோயில் கூட இப்படி தண்ணி வர்றதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. என்ன சீட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை தெரியல, எனக்கு தெரியல. சீட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி தானே? 2 மணி நேரமாக ஃபோன் அடிக்க சீட்டு விளாண்டுருக்கேன். என்ன அது என்ன இதை சீட்டு விளாடுவீங்களா? நீங்கள் எல்லாரும் சீட்டு விளாடுவீங்களா? திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இல்லை ஆளுங்கட்சி இல்லை இப்படி தானே எல்லாம் சீட்டில் ஆடுவீங்களா? இல்லை நான் சொல்கிறேன் தப்பில்ல, பாயிண்ட் போட்டில் ஆடுவீங்க. இல்லை இது எதுக்கு ஆடுது? நான் குடிக்க தண்ணி ஒரு 8 லிட்டர் சொல்லிட்டேன், சேர்மெண்ட்டை சொல்லிட்டேன், நீங்கள் சீட்டில் ஆடுவீங்க. இல்லை சீட்டில் ஆடுறலாட்டா நீங்கள் உங்களை அவ்வளோ அப்படி காலி பண்ணுவேன். மாநகராட்சிக்கு குடிக்கிற தண்ணீர் வேணும்னு 3 தடவை ஃபோன் பண்ணியிருக்காரு. எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால நேராக ஆபீஸுக்கே கிளம்பி போயிருக்காரு. இங்கே பாருங்க ஐயா, சீட்டில் ஆடுறாங்க. மாநகராட்சியில் வந்து சீட்டில் ஆடுறாங்க. ஒரு நான் ஆயிரத்தம்மன் கோயிலுக்கு தண்ணி கேட்டிருக்கேன். சீட்டில் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே குடிக்க தண்ணி இல்லை. அப்போ இந்த திமுக அரசை கெட்ட பேர் வாங்குறதுக்கு இந்த இவங்க அதிகாரிகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுதானா? கவுன்சிலர் வந்ததை பார்த்துட்டு சீட்டு கட்டை எடுத்து மறைக்க முயன்ற அதிகாரிகளை நோக்கி, குடிக்க தண்ணீர் இல்லாத போது திமுகவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கவே உங்களை போன்ற அதிகாரிகள் சரியா செயல்படாம சீட்டு விளையாடுறீங்க என கேட்டாரு. 3 மணி நேரம் போன் அடிச்சிருக்கேன். ஒரு சேர்மன் பாளையங்கோட்டை மண்டல சேர்மன் சொல்லியிருக்காரு, ஒரு ஏடபிள்யூ சொல்லியிருக்காரு, மேயர் சொல்லியிருக்காரு. இங்கே சீட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க மடக்குறாரு, சீட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆளுங்கட்சி கவுன்சிலருக்கே இந்த நிலைமைனாக்கா பொதுமக்களுக்கு நீங்க எப்படி கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க என கேட்ட உடனே லாரியை எடுத்துக்கின்னு ஓட்டம் பிடிச்சாங்க. ஒரு கவுன்சிலரு ஆளுங்கட்சி கவுன்சிலருக்கு நிலைமை தான். அப்போ தண்ணியை சாதாரண ஒரு மக்கள் வந்து கேட்டால் எந்த நிலைமை ஆயிருக்கும்? போன் அடிக்க 2 மணி நேரம் அடிக்க எடுக்க மாட்டேங்க. ஒரு மண்டி கொண்டு ஓடுறாரு. பணி நேரத்தில் தங்களுடைய வேலையை சரியாக செய்யாம சீட்டு விளையாடிக்கிட்டு இருந்த இந்த அதிகாரிகளை என்ன செய்யலாம்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.